Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சன் டிவியில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. 2 பிரபல சீரியல்கள் பார்த்தீங்கன்னா இதனால இணையுது. அப்படி என்னதான் ஹாப்பியான நியூஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தேர்ஸ்டே வழக்கம் போல் எல்லா சீரியல்ஸோட ரேட்டிங்குமே வந்திருக்கு. எல்லா சீரியலும் நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மெயினாக சன் டிவி சீரியல்ஸ் தான். பட் ஜீ தமிழ் சீரியல்ஸ் கொஞ்சம் டிஆர்பி ரொம்பவே குறைஞ்சி போச்சு. மெயினாக சொல்லணும் அப்படின்னா கெட்டி மேளம் சீரியல், சந்தியா ராகம் சீரியல் இதெல்லாம் ரொம்பவுமே ரெடியூஸ் ஆயிடுச்சு. சன் டிவியில் அந்த 2 சீரியல்கள் எப்படி இணையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் டிவியில் எப்பயுமே நான் பிரைம் டைமில் இலக்கிய சீரியல் தான் எப்பயுமே நம்பர் 1 சீரியலாக இருக்கும். கிட்டத்தட்ட 4+ மேலே தான் ரொம்ப நாள் டிஆர்பி வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லா சீரியலும் 3+ அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சிருச்சு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இலக்கிய சீரியலை பீட் பண்ணி நிறைய டைம்ஸ் புது வசந்தம் சீரியல் டாப் 1 வந்திருக்கு, லக்ஷ்மி சீரியலும் டாப் 1ல் வந்திருக்கு. ஆனால் இலக்கிய சீரியல் தான் முக்கால்வாசி டைம் வந்து டாப் சீரியலாக வந்து நான் பிரைம் டைமில் இருக்கும். அதுவுமே நான் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிற டோட்டல் சீரியல்ஸுமே அதான் நம்பர் 1 இருக்கும். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இலக்கிய சீரியலில் பீட் பண்ணிருச்சு. அது ஒரு சீரியல் கிடையாது, 2 சீரியலில் இணைஞ்சு பார்த்தீங்கன்னா இலக்கிய சீரியலில் பீட் பண்ணியிருக்கு. அதுவுமே நம்பர் 1 ஏன் நான் பிரைம் டைம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அந்த 2 சீரியல் என்னென்ன அப்படின்னா, மத்தியானம் 1:30க்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க புது வசந்தம் சீரியலும், மத்தியானம் 2:30க்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க லக்ஷ்மி சீரியல் தான். இந்த 2 சீரியலும் 3.95 அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ரேட்டிங் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வாங்கி அதுவுமே நம்பர் 1 இன் தமிழ்நாடு நான் பிரைம் டைமில் வந்திருக்கு. சன் டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீரியல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுவுமே நான் பிரைம் டைமில் வருது அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இலக்கிய சீரியலோட டிஆர்பி குறையும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து இலக்கிய டீமுக்கு தெரிஞ்சிருச்சு போல. ஸோ இதனால தான் கௌதமோட பர்த் ட்ரூத்தை பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. நான் கூட இது கனவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் அது உண்மை தான் போல. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் இலக்கியா தான் நம்பர் 1 சீரியலாக வரும். அதில் எந்த விதமான டவுட்மே கிடையாது. ஏன் அப்படின்னா லக்ஷ்மி சீரியலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புது வசந்தம் சீரியலை பற்றி சொல்லவே வேண்டாம். இலக்கிய சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் குறைஞ்ச பேரில் 3.91 ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. 0.04 அப்படிங்கிற டிஃப்ரென்ஸில் தான் ஃபஸ்ட் பிளேஸ் வந்து தவற விட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் வந்துடும். இந்த டிஆர்பி ரேட்டிங்ஸை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.